அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, அரசியல், வியாபாரம், விளையாட்டு எல்லாத்துலேயும் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் எது அப்படின்றத முதல்லயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அதில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னதான் முக்கியனாலும் ஜெயிக்க முடியாது. என்ன நீ ஆரம்பத்திலேயே கருத்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, வெறும் காமெடியாக மட்டும் பேசினுக்கிறான், இதில் ஒன்றும் கருத்தே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம கருத்தோடு ஆரம்பித்தோம், இத்தோடு நிறுத்திக்கிறோம். இதுக்கு மேலாம் கருத்து சொல்ல மாட்டோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் கட்சி நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங்கில் பேசின வீடியோ ஒன்று பார்த்தங்க. அதில் முக்கியமாக ஒரு கருத்து சொல்லியிருக்கார். 2026 பாஜக ஆட்சிக்கு வருவது முக்கியம் இல்லை. ரைட், எது முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு விதத்தில் முக்கியம்னா, எதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதும் முக்கியமான விஷயம்தான். கூடவே இன்னொன்று சொல்லிட்டார், 2029 ஆட்சியை பிடிப்பது, அதுக்கு எத்தனை உறுப்பினர்கள் இங்கேருந்து போவாங்க, இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக நம்ம முன்னாடி அப்படியே பெரிய கொஸ்டின் மார்க் டான்ஸ் ஆடிச்சுங்க. இப்போது ஐபிஎல் எடுத்துப்போமே, இந்த மாதிரி ஒரு கேமில் நீங்கள் ஒரு பிளேயரை அதிக விலை கொடுத்து ஏலத்தில் எடுக்கிறீங்க. அவர் நல்ல பிளேயரு, அவர் வந்தால் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனால் உங்களோட மேட்சுக்கு வரும்போது இது பாருங்க, இந்த ஐபிஎல் கப்பெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, அந்த T20 வேர்ல்டு கப் இருக்குதுல்ல, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த பிளேயர் சொன்னாருன்னு சொன்னால், அப்புறம் அந்த டீம் ஒழுங்காக விளையாடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏங்க, டீமில் இருக்கிறதே ஒருத்தர் இந்த கப்பு ஜெயிக்கணுன்றாங்க, எங்களுக்கு அந்த கப்பு தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படிங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு கேள்வி நமக்கு வருது இல்லை? அது மற்றவங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, அடுத்தது 26 இவங்க எதிர்பார்க்குற மாதிரியே திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதுக்கப்புறம் அதிமுகவில் எடப்பாடியார் அவர்களது நம்பிக்கையின்படி தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியில் உட்காருதுன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே அண்ணன் நயினார் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாருங்க. சரி, ஒரு 10 இல்லை 20 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, அப்போ என்ன ஓட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்போது இந்த பர்சன்டேஜை வச்சுக்கின்னு 2029 இதை பாருங்க, நாங்கள் 2024 எவ்வளோ வாங்கினோம், 24 இருக்கட்டங்க, 26 என்ன வாங்கினீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை அதிமுகவே எங்களுக்கு 26 தான் முக்கியம், 29 எங்களுக்கு முக்கியம் இல்லை, அடுத்தது 31 தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? எப்படி இந்த 26 எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டா அதுக்கப்புறம் 29 இந்தாங்க ஒரு 20 சீட்டு பிடிங்க அப்படின்னு எடுத்து ஊற்றுருவாங்களா பாஜகவுக்கு? இல்லை, அப்படியே கொடுத்தாலும் அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடைபெறுமா? அதில் எத்தனை பேர் ஜெயிக்க போகிறாங்க? சரிங்க, 20 கொடுத்துட்றாங்கன்னு கூட வச்சுப்போம். அந்த 20 சீட்டிலையும் தமிழக பாஜக ஜெயிச்சிடுறாங்கன்னு கூட வச்சுப்போம். 29 பாராளுமன்ற தேர்தலில் இந்த 20 நம்பி தான் 29 தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்க போகின்றதா? இத்தனை வருஷமா தமிழகத்திலேருந்து எத்தனை எம்பி போயிருக்காங்க? 14, 19, 24, 3 முறை பாஜக மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கின்றது. ஆனால் இதிலெல்லாம் தமிழகத்திலேருந்து போன பாஜக என்டிஏ எம்பிகள் எத்தனை பேர் கணக்கு போட்டு பாருங்க. அப்போது இது இல்லாமல் தான் சொல்லப்போனால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கேரளம், இந்த 2 மாநிலங்களிலும் எந்த எம்பிக்கள் ஜெயிக்காட்டாலும் பாஜகவில் கம்ஃபர்டபுளாக ஆட்சி அமைக்க முடியும். இதுதானே உண்மை. ஆனால் 29 தான் முக்கியம், இங்கேருந்து எத்தனை பேர் போகிறாங்கன்றது முக்கியம் அப்படின்னா, அப்போது அந்த ப்ரையாரிட்டிஸ் அப்படின்றதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா? இந்த 20 பேர் ஒட்டுமொத்தமாக நீங்கள் 40 ஜெயித்தாலும் இந்த 40 பேர் இல்லைன்னா 29 ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற நிலைமை பாஜகவுக்கு இல்லை. இதுதான் மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. எது முக்கியமோ அதை விட்டுட்டு எது முக்கியம் இல்லையோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறாங்களே, இது என்னன்னு சொல்கிறது? ஆனால் அதை விட முக்கியமான விஷயம், இப்போது அன்வர் ராஜா அவர் சொல்லியிருக்காரு, பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு. இதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருந்ததா பாஜகவில் இருந்து? இப்போது அண்ணாமலை அவர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு, இல்லைங்க நான் இப்போ பதில் சொல்ல முடியாது, இது பேச வேண்டிய நேரத்தில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த அன்வர் ராஜா அவர்களது தனிப்பட்ட கருத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் ஏதாவது பதில் கொடுத்தாரா? இல்லை அவர்கிட்ட போய் யாராவது கேட்டாங்களா? இல்லை இன்றைக்கு தமிழக பாஜக தலைவராக இருக்கின்ற நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏதாவது கருத்து சொன்னாரா? அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்களா? ஏன் அண்ணாமலை அவர்கள்கிட்ட போய் கேட்டுனுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அண்ணாமலை அவர்கள்கிட்ட கேட்டாலும் கேட்காட்டாலும் எடப்பாடியாரும் நயினாரும் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல இந்த மாதிரி ஒருத்தர் பேசும்போது. ஏன் பண்ணலை?
இதில் காலங்காலமாக குறிப்பாக அந்த 21 தேர்தலுக்கு அப்புறமே அந்த பேச்சு வர ஆரம்பித்து விட்டது. பார்த்தீங்களா, பாஜகவோட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கவில்லைன்னு. சரி, 24 பாஜகவை தள்ளிட்டு அதிமுக தனியாக தான் போனீங்க. எஸ்டிபிஐ கட்சியுடன் சேர்ந்து அலையன்ஸில் அவங்க போட்டி போட்டாங்க. எப்படி மைனாரிட்டி வாக்குகள்லாம் மறுபடியும் வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி சருன்னு மேலே போயிடுச்சா? இல்லை, பல இடத்துல 3வது இடத்துக்கு தான் போனாங்க. அதனால தான் எனக்கு இந்த டவுட் வந்தது. இப்போ மறுபடியும் பாஜகவோட சேர்ந்துருக்கீங்களே, அப்போ மறுபடியும் 21 மாதிரி தானே. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்களா, பாஜகவோட சேர்ந்ததுனால எங்களுக்கு மைனாரிட்டி வாக்கு கிடைக்கல அப்படின்னு மறுபடியும் அதே டயலாக திருப்பி பேச போகிறீங்களா? இப்படி எல்லாருமே மைனாரிட்டி வாக்குகள்னு இதுக்காகவே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைத்ததற்கே அர்த்தம் இல்லைல்ல. அப்போ அதிமுகவில் இருக்கவங்க கூட்டணியை பற்றி என்ன ஒன்றா பேசலாம், பாஜக தலைவர்களை பற்றி என்ன ஒன்றா பேசலாம், அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் பாஜகவில் இருக்கவங்கெல்லாம் வந்து பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஆதரவாளர்கள்லாம் வந்து பொறுப்பாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும். இது சரி வரலையே. சரி, பாஜகவுக்கு எது முக்கியம் இல்லை, அதை விட்டு தள்ளுங்க. தமிழக மக்களுக்கு என்ன முக்கியம், அதைத்தானே கவனிக்கணும். ஏன்னா மக்கள் எதை முக்கியமாக நினைக்கிறாங்களோ அதை உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சாதான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது நாத்தாக்கா இன்னைக்கு வந்து தனியாக நின்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இருக்கின்றது அப்படின்னா அகைன் மாற்றத்தை தேடக்கூடிய ஒரு வாக்காளர்கள் அவங்களுடைய சப்போர்ட்னால தான் இன்னைக்கு தனியாக அவங்களால அதை சாதிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போது தாவேகா களத்தில் இறங்க போகிறாங்க 26ல். அகைன் இந்த வாக்குகள் எப்படின்னா மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு வாக்குகளாகத்தான் இருக்க போகின்றது. அப்போது அந்த மாற்றத்தை விரும்புகிறவர்கள் அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய கான்ஸ்டிட்யூன்சி. அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாற்று வைத்திருக்கிறீர்கள்? இப்போ 24 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றது அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, பாருங்க 2014 வாங்குச்சு அப்படின்னு. கரெக்ட், ரெண்டுமே மாற்றத்துக்கான வாக்கு. 14 வந்து மோடி அவர் வந்து மத்தியில் ஒரு மாற்றத்தை தருவார் அப்படின்னு வந்த வாக்கு. அதே மாதிரி 24 அண்ணாமலை அவர்கள் இவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்றதுக்காக வந்த வாக்கு. அதனால் நீங்கள் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் இல்லை, அது பாராளுமன்ற தேர்தலில் அப்படி வரும்னா அப்போ 19 பாராளுமன்ற தேர்தலில் வரல, அதையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது அந்த மாற்றத்தை சுத்தமாக நீங்கள் வந்து ஏமாற்றம் கொடுத்துட்டீங்கல்ல. அப்போது மறுபடியும் இல்லைங்க எங்களுக்கு திமுகவை நீக்குவது தான் முக்கியம், அதனால் நாங்கள் வந்து இந்த அலையன்ஸில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி, இப்போ அந்த மாற்றத்தை யார் கொடுக்க போகிறீங்க? உங்களுக்கு வந்து அதுவும் தமிழக பாஜக தலைவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மத்தியில் ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னா நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மெஜாரிட்டியோட வந்துடணும், இங்கேருந்து எம்பிக்கள் போனோம், மேபி அவங்களுக்கு மந்திரி பதவிகள்லாம் கொடுப்பாங்க, தமிழகத்திலிருந்து மந்திரிகள் வருவார்கள், அதை வச்சு எங்களுக்கு நாங்கள் வந்தது. இங்கே மாநிலத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் காத்து நிற்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் ஏமாத்தினா மாதிரி இல்லையா இது? இதை சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். 26 முக்கியம், 29 முக்கியம். உடனடியாக ஆட்சிக்கு வருவது அப்படின்றது இப்போ சாத்தியமில்லை, அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். இப்படி பாலிஸ்டா சொல்லியிருக்கிறத விட்டுட்டு 26 முக்கியம் இல்லை, ஆனாலும் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அப்போ என்டிஏ ஆட்சின்னு என்ன, அதிமுக ஆட்சி தான். ஏன்னா கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாதுன்னு அதிமுகவில் ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க. மறுபடியும் திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி மாறி மாறியே வருவதுக்கு பெயர் மாற்றமா? இதுதானே வந்து மக்களுடைய கேள்வியாக இருக்கு. என்ன சார் நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாளர், அதனால நயினாரை பற்றி இப்படிலாம் குறை சொல்றீங்க அப்படின்னு? அப்படிலாம் கிடையாதுங்க. 21 காலகட்டத்தில் எல் முருகன் அவர் வந்து மத்திய மந்திரியாக பதவியேற்கிறார். அப்போ இங்கே வந்து யார் அடுத்த தலைவராக வருவார் அப்படின்னும் போது எல்லாம் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்த மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே மூலையில் உட்காந்து கத்திங்க கிடந்தேன். நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக போடுங்க, அண்ணாமலை அவர்களை இமிடியேட்டாக தலைவராக்காதீங்க, அவர் துணைத் தலைவராக இருக்கட்டும். நயினார் அவர் வந்து இந்த திராவிட கட்சியிலிருந்து வந்தவர், அந்த ஆர்கனைசேஷன் செட்டப்னா என்னன்றது தெரியும், அவர் வந்து கட்சியை பலப்படுத்தட்டும். மற்றபடி அண்ணாமலை அவருடைய பாணி அரசியலை அப்படியே அவர் கையில் எடுத்துகிட்டு போட்டோம். இது கிரிக்கெட்டில் வந்து ஒரு எண்டில் ஒருத்தர் நின்று ஆடுறது, இன்னொருத்தர் வந்து அடித்து ஆடுறது அப்படின்ற மாதிரி டெக்னிக்கு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு நீங்கள் அண்ணாமலையை எலிவேட் பண்ணுங்க அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். ரைட்டு, நாம் சொன்னதை யார் கேட்க போகிறாங்க? அண்டு நயினார் நாகேந்திரன் இந்த பூத் கமிட்டி இதையெல்லாம் வந்து பலப்படுத்த வேண்டும் அப்படின்றத பற்றியும் பேசியிருக்காரு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, பாருங்கள் பாஜகவில் வந்து பூத் கமிட்டி அப்படின்னு ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு
நான் பூத் கமிட்டியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பாதி பேர் வந்து கட்சியிலேயே இல்லை, வேறு கட்சியில் இருக்கவங்க, இல்லை தண்ணி கேன் போடுறவங்க, இப்படிலாம் கூட வந்து பந்தல் போடுறவங்க, இவங்களெல்லாம் பூத் கமிட்டின்னு தவறாக கணக்கு காண்பித்திருக்கின்றார்கள் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு வராங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, இந்த பூத் கமிட்டி அப்படின்றது என்ன, பாஜக என்னங்க இப்போ தாவேக்காவுக்கு 1 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியா? எத்தனை வருஷமாக இருக்குது? தமிழகத்தில் தனியாக நின்று அவங்க எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்ச வரலாறும் இருக்கின்றது. இல்லை ஒருவேளை அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு பூத் கமிட்டியெல்லாம் கலைச்சி போட்டு புதுசாக பூத் கமிட்டி போட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இந்த பூத் கமிட்டி அப்படின்றது கண்டினியூயிங் ப்ராசஸ், யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் அந்த அளவுக்கு அது பலமாக இல்லை, இதுதானே உண்மை. அப்போது பூத் கமிட்டி இவ்வளவு பலமாக இல்லாமல் இருக்கும் பொழுதே, ஆர் பலவீனமாக இருக்கும் பொழுதே, பல இடங்களில் வந்து பூத் கமிட்டி ஆளே இல்லை அப்படின்னும் போது 14லையும் 24லையும் பாஜக இந்த அளவுக்கு வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பூத் கமிட்டி அப்படின்றது சப்ளிமெண்டிங் ஃபேக்டராக தான் இருக்க முடியும். அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா இந்த பர்சன்டேஜ்னது அதிகமாக போகலாமே தவிர, இவங்க வந்து பூத்துலலாம் தப்பு கணக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. ஏன்னா அப்படி வந்து ஆளே இல்லைனாலும் இத்தனை % வாக்குகள் வந்திருக்கின்றன. இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது. அதாவது ஒரு மாபெரும் ஒரு சப்போர்ட் பேஸ், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின் போது இந்த பூத் கமிட்டி அப்படின்றதெல்லாம் செகண்டரி. ஏன்னா இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இவங்க தான் வந்து எந்த ஒரு கட்சி அல்லது கூட்டணியுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது. அவங்க வந்து பூத் கமிட்டி யாராவது என்னை வந்து கூப்பிடுறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை, கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களா முன் வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் கட்சி வந்து அதை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஏன்னா லாங் ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து அந்த செல்வாக்கை தக்க வைத்து கொள்ளணும்னு சொன்னால் அப்போது இந்த பூத் கமிட்டின்றது வேணும். ரெண்டுமே சைட் பை சைட் போனாங்க. இதுதான் அடிக்கடி சொல்கிறது, கிரெடிபிலிட்டி, கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்ற 2 ஃபேக்டர் ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிப்பதற்கு. அந்த ஒரு கிரெடிபிள் லீடர் இருந்தால் மட்டும்தான் அந்த கிரிட்டிக்கல் மாஸை அட்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் மேலே மேலே பில்டப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றத வந்து தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுத்தார். 2014 மோடி கொடுத்தார், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு மேலே பில்டப் பண்ணிட்டு போயிருக்கணும். இங்கே தான் வந்து கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்துட்டாங்க. சரி, ரைட்டு, இப்போ வந்து அதிமுகவுடன் இணைந்திருக்கின்றார்கள், பூத் கமிட்டி இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஏதோ கொஞ்சம் பூசி மொழிகினா மாதிரியாவது ஏதாவது ஒன்று சொல்லியிருக்க வேணாமா? அதை விட்டுட்டு 26 முக்கியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி, ரைட், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. போதா வரைக்கும் வந்து அந்த தாவேகா அவங்க வந்து அதிமுகவுடன் இணைவார்களா அப்படின்றதெல்லாம் வேற பெரிய பேச்சாக இருக்கின்றது. அப்படி அதிமுகவோட இணைகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அப்போது பாஜகவுடைய நிலைமை என்ன? ஏன்னா அவர் வந்து பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை 26 முக்கியமில்லை அப்படின்றதுனால சரி தாவேக்கா வந்தால் நாங்களா அப்படி வெளில ஒதுங்கிடுறோம் அப்படின்னு பாஜக ஏதாவது செய்வாங்களா? இல்லை, செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான கருத்தையும் சொன்னார் நயனார் நாகேந்திரன் அவர்கள். இதுக்கு தான் நான் சொல்கிறது, அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மேன், இவர் வந்து இந்த திராவிட கட்சியிலிருந்து வந்தவர். ஸோ கட்சியை எப்படி கொண்டு போகணுன்றது அவருக்கு தெரியும். இதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன் 2021. அதாவது ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடணும், ஒரு எம்எல்ஏவாக வரணும், கவுன்சிலராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களது செல்வாக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கவங்க நமக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, வாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். இது நம்ம முன்னாடி ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிரிட்டனில், அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பேரை தேர்ந்தெடுத்து அப்பா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, உங்கள் 2 பேரில் யாருக்கோ ஒருத்தர் சீட்டு கிடைக்கும். கூட்டணின்னு போயாச்சுன்னா 2 பேருக்குமே கிடைக்காமலும் இருக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் வந்து நீங்கள் வருத்தப்படக்கூடாது, வேலையை செய்யணும். இந்த தொகுதி அப்படின்னா இவர் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் மக்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வேலை செய்ய வைங்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்டு கூட்டணியாக போகும்போது இது அங்கே பிரச்சனை, கட்சி ஏன் வளராமல் போகின்றது அப்படின்றது காங்கிரஸை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது வந்து எல்லா கட்சிகளும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு பிளான். ஆனால் சிக்கல் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பாஜக சிவசேனா கூட்டணி மாதிரி கிடையாதுங்க. அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கொள்கை அடிப்படைகள். அது கூட இப்போ உடஞ்சி துண்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய கட்சிகள் அவங்க வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஒன்று திமுக இல்லைனா அதிமுக. இவங்க 2 பேருமே வந்து மிகப்பெரிய கட்சிகள்.
அண்டு இவங்க கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் ஒரு அளவுக்கு மேலே வளர்வதை அவங்க விரும்ப மாட்டாங்க. நேச்சுரலி எந்த ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் இப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அப்போது காங்கிரஸோ இல்லை பாஜகவோ ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சியாக இருந்துக்கங்க, கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் இல்லை விசிகாவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக பாமகவாக இருந்தாலும் கூட ஒருத்தர் தொகுதியில் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு செல்வாக்கை வளர்த்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த சீட்டை நம்ம விட்டு கொடுத்துருக்கூடாது. ஏன்னா அவர் அங்கே வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் தொகுதிக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நாளடைவில் நம்ம கட்சிக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும், நம்ம டம்மி ஆயிடுவோம் அப்படின்றதுக்காகவே இல்லை அந்த சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் வந்து கூட்டணி சேர்ந்தால் கட்சிகள், தேசிய கட்சிகள் நாசமாக போகிறதுக்கு காரணம். இது சில பேருக்கு கோபம் வரலாம், மேபி சுயநலம் மிக்க ஒரு சில தலைவர்களாக இருக்கலாம். எதுக்குங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து அப்படின்னா நீங்கள் 26 இல்லைன்றீங்க, அப்புறம் 31 36 தான் அப்படின்னா அது வரைக்கும்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாதுங்க. எப்படியாவது நாங்கள் ஒரு 4-5 பேர் 6 10 20 பேர் எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எம்பி ஆக வேண்டாமா, மந்திரி ஆக வேண்டாமா அப்படின்னு நினச்சி ஒருவேளை கூட்டணி போதும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்களோ. ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக செல்வாக்காக இருக்கின்றது, எப்படியும் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியாவது கிடைச்சிரும் இங்கே தோற்று போனாலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இல்லையா பாஜகவில் இருக்கவங்களுக்கு. காங்கிரஸுக்கு அது கிடையாது. மிஞ்சி போனால் வேறு எங்கேருந்தாவது ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு தான் கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்காது. ஆனால் பாஜகவில் இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஹோப்பும் இருக்குல்ல. அப்போ மற்ற மாநிலத்திலலாம் எல்லாம் வேலை செய்யணும், தமிழகத்தில் வந்து கூட்டணியிலே அப்படியே இருந்துக்கலாம், கட்சி வளர்றதை பற்றி கவலை இல்லை. இது என்னங்க இது? நான் ஏன் கேட்குறேன்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபஸ்ட்டு, பார்ட்டி அதுக்கப்புறமா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தலைகீழாக இருக்க மாதிரிலே தெரியுது. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஆமாங்க எத்தனை நாளைக்கு இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, நாங்கள்லாம் எம்எல்ஏ ஆக வேண்டாமா இப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கொள்கைக்கும் அவர்களுடைய கோஷத்துக்கும் ஒரு பெரிய முரண் இருக்கிறது தெரியலையா அவங்களுக்கு? ஆனால் இப்போ ஒன்றும் காலம் கடந்து விடவில்லை. நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காரு. ஆனால் சில விஷயங்களில் கண்டிப்புடன் இருக்க வேண்டும். முக்கியமாக பாஜகவை பற்றி யாராவது தவறாக விமர்சிப்பது, அதுக்கப்புறம் பாஜகவின் தலைவர்களை பற்றி விமர்சிப்பது, இப்படின்ற விஷயத்தை எல்லாம் கூட்டணி கட்சி, அதுவும் தலைமை வகிக்கின்ற கட்சியான அதிமுக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும். முன்னாள் தலைவர்கள் சொல்லப்போனால் இதில் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார், என்ன சார் அன்றைக்கி வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது முன்னாள் தலைவர் அவங்க வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்களை வந்து இந்த சுற்றுப்பயணத்துக்கு இன்வைட் பண்ணலையா அப்படின்லாம் கேட்குறீங்க, அன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்க இன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்க அப்படின்னு. நல்லா கவனிக்கணும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாலிசி மேட்டர்ஸில் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். இதெல்லாம் தலைமை முடிவெடுக்க வேண்டியது. முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி அலுவலகத்தில் உட்காந்து பேட்டி கொடுக்கறது, அப்புறம் அந்த இல்லை அவங்க வரணும் இவங்க வரணும், இல்லை இப்படி சேர்ந்தது இல்லை சேராதது அப்படின்றத பற்றி, பாலிசி மேட்டரை பற்றி முன்னாள் தலைவர்கள் பேசக்கூடாது. இதைத்தான் நாம் சொல்லியிருந்தோம். அதுக்காக பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, இல்லை கட்சிக்காக வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நாம் என்றைக்குமே சொல்லலையே. ஸோ நாம் கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கோம். இன்றைக்கு வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அண்ணாமலை அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இவங்க வந்து நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது சான்ஸே கிடையாது ராஜா. இதை நான் உறுதியாக சொல்லுவேன். அப்போ அண்ணாமலை அவர்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போவுமே நீங்கள் வந்து தேசிய அளவில் ஏதாவது ஒரு பொறுப்பை, ஏன்னா அவருடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவரை வந்து நாங்கள் ஒதுக்கி விடவில்லை அப்படின்னு அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக பண்ணிவிட்டு அவரை வந்து கட்சிக்காக, அதாவது ஒரு எண்டில் வந்து அதிரடி ஆட்டம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களை களம் இறக்க வேண்டும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது அந்த லோக்கல் லெவலில் அந்த கெமிஸ்ட்ரி தொண்டர்களிடையே வரவிடாமல் செய்யறதுக்குன்னே சில சக்திகள் இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவில் கம்பு சுத்திங்கன்னு அவங்கெல்லாம் இல்லை சார் அவங்க கட்சியே இல்லை சார், இவங்க சார் அவங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் சரி வராது. கட்சிக்கு ஆதரவாக பேசும்போது அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கூட்டணிக்கு எதிராக பேசும்போது ஐயா அவங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இரண்டு கட்சியிலையுமே இந்த மாதிரியெல்லாம் யாரும் கூட்டணிக்கு எதிராக, தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும். இதை வந்து கன்வே பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னு சொன்னால் பாஜகவுடைய வாக்கு வங்கி சர்ன்னு சரிவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா பாஜகவுக்கு அது 14 இருக்கட்டும் இல்லை 24 இருக்கட்டும், அந்த ஆதரவு அப்படின்றது பெரும்பாலும் அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ். அது ஒன்று. இன்னொரு விஷயம், ரொம்ப நாளாக இப்போ யாரும் பேசுறதில்ல, விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாஜகவுடைய உண்மையான வாக்கு வங்கின்றது 2-2.5 கிடையாது, அதுக்கு மேலேயும் இருக்கின்றது. ஆனால்
இது என்னப்பா, இது ஓட்டு போட்டால் அது ஜெயிக்காதுப்பா, தோற்று போயிடும், அதனால் திமுக வரக்கூடாதுன்றதுக்காக பெரும்பான்மையான பாஜக வாக்குகள் அதிமுக பக்கம் போய் கொண்டிருந்தன. அந்த 14 24 அது அப்படியே இந்த பக்கம் திரும்பி வந்துருச்சு. அதையும் நம்ம கவனிக்கணும். அப்போது நீங்கள் அதிமுகவை இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுகின்றார்கள், இதெல்லாம் இவங்க கேட்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா திமுக வந்தானே அதிமுக வந்தானே எல்லாம் இப்படி தான், நான் ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னாங்க என்ன பண்ணுவீங்க? இல்லை நான் தாவேகாக்கு போடுறேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இவங்க இந்த மாதிரி சொதப்ப தாவேகாவுடைய அந்த ஷேர் வேல்யூ மாதிரி அது அப்படியே ஏறிட்டு இருக்க போகுதுங்க. இவங்களாம் சேர்த்து அதை பூஸ்டப் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு பக்கம் கும்பல் உக்காந்துன்னு 25 தாண்டி விட்டார்தோ, இப்போ 35 தாண்டிட்டார்தோ, இன்னும் கொஞ்ச நாளில் 45 55 போயிடுவார் அப்படின்லாம் ஆளாளுக்கு ஏலம் விட்டுனுக்கிறாங்க. இந்த காமெடியை இவங்க ட்ராஜடியாக மெய்ப்படுத்தி விடுவார்கள் போல் இருக்கின்றது இந்த கூட்டணி. ஸோ ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் தேவை அதிமுக பாஜகவுக்கு. நயினார் நாகேந்திரன் சரியான பாதையில் போகிறாரு, ஆனால் கையில் கொஞ்சம் சாட்டை எடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கூட்டணியில் ரொம்ப தழிஞ்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுக கிட்ட எந்த இடத்துல இதை பாருங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லணுமோ அதை உறுதியாக சொல்ல வேண்டும். அதை வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கூட்டணி தலைவர்கிட்ட தனியாக கூட சொல்லலாம். ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதை என்ஷூர் பண்ணணும். இப்படி பண்ணால் நிஜமாகவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன சொன்னாலும் ரொம்ப நல்லவங்க நாங்கள் அப்படின்னாங்கன்னா ஜென்டில்மேன் ஃபினிஷ் லாஸ்ட். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.